திமுக அரசாங்கத்தால உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து வழிவகுக்கப்பட்டுச்சு. அதுல உங்களுடைய குறைகள் என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. 45 நாள்ல அதற்கான ஒரு தீர்வை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல விதமான விஷயங்கள் வந்தது. இது வந்ததுக்கு அப்புறம் இப்ப இன்னைய நியூஸ் என்ன தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத வந்து இந்த நம்ம மனு குடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த மனு எல்லாமே வந்து நிறைய ஆத்துல வந்து அடிச்சுக்கிட்டு போகுது. அதுவும் வந்து பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன நிறைவேற்றப்படணும் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அது ஓடுது. இதை பார்த்துட்டு கண்டனத்திற்குரிய விஷயமா நிறைய பேர் பேசுறாங்க. அண்ணாமலை அவர்கள் அதை பத்தி என்ன விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெளிவா டீகோட் பண்றேன். அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டத்தினுடைய பெயரை வச்சே ஒரு பெரிய அளவுல சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா சி.வி. சண்முகம் அவர்கள் எப்படி அந்த பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாருல்ல. பட் அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, நீங்க என்ன தேவையில்லாம பண்றீங்க, 10 லட்ச ரூபாய் அபராதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தேதிக்கு இப்படி காலத்தை தூக்கி விட்டு நான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி அவர் போற நிலை. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத முற்றிலும் உங்களுக்கு விவரமா பேசுவோம், சொல்றேன். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், மணப்புரம் இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வைகை ஆறு ஒண்ணு ஓடுது. இதுல அந்த வைகை ஆறு மட்டும் தான் ஓடுதா தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருட காலமா அது மட்டும் தான் ஓடுச்சு. ஆனா இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மனு லைக் ஒரு பேஜஸா நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி தீருங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு மனுவும் தண்ணியில் அடிச்சுட்டு ஓடுது. கிட்டத்தட்ட 300ல இருந்து ஒரு 500 மனுக்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தோராயமா சொல்லப்படுது. ஏன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போறது இல்லையா, நம்மளால சரியா அதை கவுண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ அது வந்து சைன் பண்ணப்பட்டு அதிகாரிகள் சைன்ஸ் எல்லாம் பண்ணி அது கரெக்டா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அது எப்படி வந்து இதுல போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்க செஞ்சிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 21, ஆகஸ்ட் 22ஆம் தேதிகள்ல மனுக்கள் வந்து அதை சுத்தி இருக்கிற ஊர்கள்ல வாங்கியிருக்காங்க. லைக் கீழடி, மடப்புறம், பூவண்டி அப்படின்னு சொல்லப்படுற சில ஊர்கள்ல மனுக்கள் எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க. அந்த மனுக்கள் எல்லாமே வாங்கப்படியே தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு சாட்டப்படுற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இது ஆப்வியஸா இந்த ஒரு கேள்வியை திமுக கிட்ட வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இட் மே பி எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், எந்த பார்ட்டி எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். அந்த மனு வந்தது, நாங்க அதெல்லாம் வந்து நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ அது வந்து நாங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டோம், அதற்கான முயற்சியில நாங்க இருக்கோம் அப்படின்னு மேபி சொல்லலாம். அடுத்த கட்டமா இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, இது முற்றிலும் வந்து எதிர்கட்சி அப்படிங்கும் போது இட் மேபி பாஜகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், எங்களுக்காக எதிரா சதி செய்யும் கூட்டம் அவங்கதான் ஏதோ பண்ணிட்டாங்க, இதே மாதிரி பிரிண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். என்ன வேணா பூசி முழுகலாம். ஏன் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. நீ தப்பு பண்ற அப்படின்னா கை காட்டுறதுக்கு பல பேர் உங்க முன்னாடி இருக்காங்க. நான் தப்பு பண்றேன் அப்படின்னா கை காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அரசியல் களத்துல நீயா நானா அப்படின்னு வரும்போது உனக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி தோல் கொடுக்கறதுக்கும் வராங்க, உன்னாலதான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறதுக்கும் வராங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய என்ன பேசினாலும் அதுக்கு எகேன்ஸ்டா திருப்பி விட்டு மொத்தமா கூட்டு வந்து உங்க முன்னாடியே நிறுத்துற மாதிரி சம்பவங்கள் அங்க மட்டும்தான் அதிகமா பார்க்க முடியும். சரி, இந்த விஷயம் எப்படி பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன அந்த திட்டத்துக்கு போயிட்டு நாங்க இருந்தோமே, ரோடு வேணும், அத்தியாவசியமா எங்களுக்கான தேவைகள், அடிப்படையான தேவைகள் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுல மொத்தமா இருந்தது எல்லாத்தையுமே டிக் பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் சாலை வசதி வேணும், எங்களுக்கு இது தேவை, அது தேவை, எங்களுக்கு ஆதார் இணைக்கல, அதை இணைக்கல, இதை இணைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நாங்க ஒன்னா விடாம சொல்லியிருந்தோமே. 45 நாட்கள்ல தீர்வு அப்படின்னு சொன்னீங்களே, எதுவுமே இல்லாம தண்ணியில போயிட்டு இருக்கே, அது மாதிரி அங்க மட்டும்தான் நடந்துச்சா? மீதம் இருக்கிற எத்தனையோ ஊர்ல எத்தனையோ ஆறு போகுது, எத்தனையோ குளம் இருக்கு, என்ன வேணா நீங்க பண்ணிருக்கலாமே, அப்ப எல்லாரும் மனும் அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை மக்களாகிய நிறைய பேர் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க திமுகவை நோக்கி. இதை பார்த்ததுக்கு அப்புறமா எடப்பாடியார் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, இதே மாதிரி எத்தனை மனுக்களை வாங்கியிருப்பீங்க, இது என்ன முதல் தடவையா என்ன, நடுவுல ஒரு பெரிய கருப்பு பொட்டியை ஒன்று தூக்கிட்டு வந்து உங்களுடைய மனுக்கள் எல்லாத்தையும் போடுங்க, தீர்வை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கருப்பு போட்டிக்கும் போட்டு சாவியை எங்க போட்டீங்க அப்படின்னு இன்னைய வரைக்கும் தேடிட்டு இருக்கீங்களா என்ன? நீட் எக்ஸாம்க்கு எதிரா நாங்க வந்து மாணவர்கள் கிட்ட 1 கோடி கையெழுத்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இடத்துல நாங்க போய் கொடுத்து இதற்கான ஒரு மனுவை நாங்க வந்து அமல்படுத்தி இது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க பண்ணுவோம்னு சொல்லி கையெழுத்து வாங்கினீங்க. அது எங்க, அந்த இதெல்லாம் எங்க போச்சு? இது அட்லீஸ்ட் வந்து வேற ஏதாவது ஒரு கடைக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தாவது பரவாயில்ல, எதுக்கும்
உதவாம தண்ணிக்குள்ள போட்டீங்களே, இது யாருடைய பிரச்சனை அப்படிங்கறத எடப்பாடியார் அவர்கள் ஒரு பெரிய கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. இதன் அடிப்படையில அண்ணாமலை அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி நறுக்குன்னு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு இந்த திட்டத்துக்கு அறிவிச்சிருக்காரு. எனவே கவர்ச்சிகள், மாடல்கள், விளம்பரங்கள் அப்படின்னு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் கவர்ச்சிகரமான பெயர்களும் திமுக அரசாங்கம் தெளிவா பண்ணுதே தவிர்த்து இந்த ஒரு திட்டம் கரெக்டான ஒரு வேவ்ல நடக்குதா, ஒரு வேவ்லென்த்ல போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாம எல்லாமே ஆஃபாவே தான், பாதியிலேயே முழுமையடையுது, பாதியிலேயே நின்று போயிடுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு ஒரு திட்டத்துக்கு பேரு வந்து கவர்ச்சிகரமா வைக்கிறது உங்களுக்கு முக்கியமான வேலை கிடையாது. அது எந்த அளவுக்கு கவர்ச்சிகரமா முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு கிரேட உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு. முக்கியமா யோசிக்கும் வகையில இருந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, மக்களுடைய வரி பணம், ஒரு நபரும் கட்டின வரி பணத்துல இருந்துதான் இந்த மாதிரியான திட்டங்களை அமல்படுத்துறீங்க. எத்தனையோ கோடி செலவு பண்ணி இதுக்காக விளம்பரம் கொடுக்குறீங்க. இது எல்லாமே தேவையான்னு யோசிச்சு பாருங்க. பண்ணீங்க, செஞ்சீங்க. இப்ப இது பாதியிலே இந்த திட்டம் முழுமை அடையாம நின்னு போச்சு அப்படின்னா மக்கள் வரி பணம் பாதி அளவுக்கு செலவழிச்சிருக்கீங்கல்ல, அது சுத்தமா வேஸ்ட் தானே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும், இது என்ன, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா திசை திருப்பி மற்றவர்கள் மேல குற்றம் சாட்டுறதுதான் நீங்க கண்டிப்பா மையமா வச்சுப்பீங்க அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் இது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டாரு. தேவைகள் இதுதான் இருக்கு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச நீங்க, அதாவது தேவைகளை அறிந்த நீங்க பூர்த்தி செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடப்பாடியாரும் கேட்டு பல பேரும் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற நியூஸ் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காகிதங்கள், அந்த புகார் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில அடிச்சுட்டு ஓடுற விஷயங்களும் ரோடு ஓரங்கள்ல இருக்கிற விஷயங்களும் தான். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி.வி. சண்முகம் பத்தி ஏதோ சொல்லிருந்தியா, அது என்னன்னு தெளிவா சொல்லு தீபிகான்னு கேட்டீங்கன்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து இந்த மாதிரி இவர் கவர்ச்சிகரமான ஒரு பேரு, அந்த பேரெல்லாம் விட்டுருங்க, அவருடைய பேரை கொண்டு போயிட்டு இந்த ஒரு திட்டம் அந்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அவங்களுடைய பேரை வந்து ப்ரொமோட் பண்றது மக்கள் கிட்ட நல்லா இல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒண்ணு அகேன்ஸ்டா ஃபைல் பண்றாரு திமுகவினுடைய இந்த திட்டத்திற்கு எதிராக. ஓகேவா, நிறைய திட்டங்கள் இருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் பேர் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இறுதியில இது வந்து அந்த கோர்ட் இந்த கோர்ட்னு போயிட்டு இறுதியான ஒரு முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அவங்களுடைய விருப்பம், இது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் ஸ்டாலின் அவர்கள், சோ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அப்படிங்கிறதுனால அவருடைய பேரை வச்சுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் நிறைய இருக்கு, நீங்களும் வந்து நிறைய பேர்கள்லாம் வச்சிருக்கீங்கல்ல அப்படிங்கும் போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுல இருக்கு, அம்மா உணவகம் நிறைய இருக்கு இல்லையா. சோ இது எல்லாருக்கும் ஆப்வியஸா தெரியும். ஆனா இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிறீங்க, அவங்க வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து இங்க இது மாதிரி நீதிமன்றத்துல எல்லாம் எடுத்துட்டு வந்து விடுறீங்க, உங்களுக்கு பெரிய கஷ்டம். அதெல்லாம் 10 லட்ச ரூபாய் அபராதம் கட்டுங்க, அந்த பணத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த திட்டம் வேணாம் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே, கேட்டீங்களா நீதிபதிகளே, பாருங்க இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு புகாரும் அப்படியே தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க, 10 லட்ச ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் இன்னைக்கு சொன்னேன் இந்த திட்டங்கள் எல்லாமே உருப்படாத திட்டங்கள் அப்படின்னு, கேட்கல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கெத்த காலரை தூக்கி ஜாலியா வச்சுக்கிட்டு இன்னைக்கும் உட்காந்து பேசுற மாதிரி அவருக்கான ஒரு டைம் வந்திருக்கு. சரி, அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க வந்து இப்போ 2026 தேர்தல்ல யாருடைய ஆட்சி வந்தா இடம் பெற்றால் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கிற உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த திட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கிறாரு இல்லையா, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.